அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை பற்றின ஆய்வை நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது என்னென்னா, காமனாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தேகம் தான். நம்முடைய ஜாதகம் எதன் அடிப்படையில் சிறந்ததாக இருக்கும், ஒன்று வாக்கியமா திருக்கணிதமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமானது எல்லாருக்கும் எழக்கூடியது. அதை நம்ம எத்தனை முறை நம்ம மீண்டும் மீண்டும் பதிவு செஞ்சாலும் அந்த யார் யாருக்கு எந்த முறையில் பழக்கப்பட்டாங்களோ அவங்க அந்த பழக்க முறையிலேயே அவங்களுக்கான சொல்லுதுங்க அவங்க ஊறி போயிருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அனுபவம் தான் அவங்களுக்கு எது சரி எது தப்புங்கிறத எடுத்து கொடுக்கணுமே தவிர்த்து, இங்கே நம்ம இது ரெண்டையும் வாதமாக வச்சோம்னா அது விவாதமாக போயிருங்க. அப்படி வந்த ஒரு ஜாதகம் தான் எனக்கு. என்னென்னா, அந்த ஜாதகருடைய இது பார்த்திங்க அப்படின்னா வாக்கியத்தின்படி கணிக்கப்பட்டது. அவங்களுடைய பிலீஃப், அதாவது அவங்களுடைய நம்பிக்கையும் பார்த்திங்க அப்படின்னா வாக்கியத்தில் தான் இருக்குது. அந்த ஜாதகருடைய நம்பிக்கையே பார்த்திங்கன்னா எனக்கு வாக்கியம்படி சரியாக நடக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆழ்மனதில் பதிக்கப்பட்டதாக இருக்குது. ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப நம்ம எடுத்தோடனேயே இல்லைங்க வாக்கியம் தப்பு, திருக்கணிதம் தான் சரியான முறை அப்படின்னு நம்ம அவங்க கூட விவாதம் பண்ணக்கூடாது. அப்போ அவங்களுக்கு என்னென்னா, நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையானது அந்த இடத்துலையே தவிடுபடி ஆயிடும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான தன்மையை நம்ம எடுத்து தான் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ அவங்க கொடுத்த நேரப்படி, அவங்க கொடுத்த பிறந்த தகவல் படி நம்ம இதில் போட்டது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஜாதகம் போடும்போது அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசி, ரிஷப லக்னம். ஏன்னா அவங்களுக்கு வாக்கியப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ், ஒரு 2 டிகிரி சம்திங் அந்த டிஃப்ரென்ஸில் அவங்களுக்கு விருச்சிக ராசியாக வருது. ஓகேங்களா? இப்போ அவங்கக்கிட்ட நான் உங்களுக்கு நான் திருக்கணிதப்படி துலாம் லக்னத்திலிருந்து தான் பலன் சொல்ல போகிறேன்னா அவங்கக்கிட்ட சொல்லலை. அவங்களுக்கான அந்த பேசிக்கான சில நிகழ்வுகளெல்லாம் நம்ம எடுத்து சொன்னோம். அதெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்தாங்க. ஓகேங்களா? இதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களுடைய ராசியானது துலாம் தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காண்டியே அவங்களுக்கு சில நிகழ்வுகள் நான் கேட்டிருந்தேன். இப்போ இவங்க ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 3ல் செவ்வாய் நீசமாக இருப்பார். இதுவே பார்த்திங்கன்னா இவங்களுடைய கணக்குப்படி சந்திரன் விருச்சகத்தில் இருக்கும்போது இது ரெண்டுமே நீச பரிவர்த்தனை. இது கிட்டத்தட்ட ஆட்சி பெற்றதுக்கு சமம். ஓகேங்களா? இது நீச பங்கம் அடைஞ்சதுக்கு சமமாக இருந்திருக்கணும். ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் மட்டும்தான் நீசமாயிருக்கார். சந்திரன் லக்னத்துக்கு 6ல் மறைஞ்சிட்டார். அப்படிங்கிறதுனால அவங்க உடம்பில் ஏற்படக்கூடிய சில சில மருத்துவ உபாதைகளை நம்ம எடுத்து சொல்லும்போது அதை அவங்க பார்வைக்கு விட்டுட்டோம். இப்போ இங்கே செவ்வாய் நீசமாக இருக்குங்களா, உங்களுக்கு ரத்தத்தில் ஹீமோகுளோபின் கண்டிப்பான முறையில் குறைஞ்ச அளவு தான் இருக்கணும். அதாவது ஆண்களுக்கு 13க்கு அதிகமாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப இங்கே செவ்வாய் நீசமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹீமோகுளோபின் 10 கிட்ட இருக்கிறதே பெரிய விஷயம். அதை அவங்கக்கிட்ட எடுத்து வைக்கும்போது அவங்க அதுக்கு ஆமாங்க எனக்கு ஹீமோகுளோபினோட அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னாங்க. இப்போ அடுத்த கட்டமாக சந்திரன் 6ல் மறைஞ்சிட்டார். இப்போ சந்திரன் 6ல் மறைஞ்சதுனால அவங்களுக்கான உடலில் என்னென்ன தொந்தரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர் இழப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நீர் பற்றாக்குறை, டீஹைட்ரேஷன், அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடினஸ் வருது. அதுவும் இல்லாமல் உணவு ஒவ்வாமை, சந்திரன் உணவுக்கானவர், அவர் 6ல் போயிருக்கனால உணவு ஒவ்வாமையானது அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறமேல் தான் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொன்னோம். இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குதுன்னு. உங்கள் வாயிலிருந்து தான் நம்ம கேட்குறதுக்கு ஆமாம் அப்படிங்கிற தகவல் வந்துச்சு. உணவு மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நீர் பற்றாக்குறையும் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கான ராசியானது துலாம் தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லவும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ திருப்தி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்து சொல்லணுமே தவிர்த்து எடுத்தோடனே இல்லைங்க உங்கள் முறை தப்பு, எங்கள் முறை தான் சரி அப்படிங்கிறத நம்ம விவாதமாக கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம மேலே அதிருப்தி தான் ஏற்படும். ஓகேங்களா? மீண்டும் ஒரு ஜாதக கலந்துரையாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.